வெகு காலமாக என் ஜெபத்திற்கு ஏன் பதில் வருவதில்லை? பதில் வரும் வரை எப்படி ஜெபிக்கிறது? ஏன் என் ஜெபத்துக்கு தாமதம்? பல வருடம் எனக்கு வியாதி இருக்குது, சுகமாகல. ஆனால் ஜெபிச்சிட்ருக்கேன், சுகமாகலை. எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது? வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன், வேலை கிடைக்கல. பாவ போராட்டம், அதில் எனக்கு ஒரு வெற்றி இல்லை. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை இல்லை. ஜெபம் வராதுனால, ஜெபம் செய்து பதில் வராதுனால நான் ஜெபம் செய்ய மனம் வரல. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் தாமதமான ஜெபத்துக்கு எப்படி ஜெபிச்சா நம்மளுக்கு விடை கிடைக்கும்? எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த கேள்வி இருக்குது. இப்போ சிலதுக்கு உடனே பதில் வந்துடுது, சிலதுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், பதிலே வரமாட்டேங்குது. ஒரு காரியத்தில் உடனே அற்புதம் நடந்துருது, ஒரு காரியத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜெபம் கேட்கப்படுதா? என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலை? ஒருவேளை நான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்பலையோ? இது மாதிரிலாம் கூட பல கேள்விகள். ஜெபத்திற்கு பதில் வரலன்னு பல கேள்விகள் எழும்போம். இது எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால், ஒரு சோர்வில் கொண்டு வந்து விட்டுரும். ஒரு ஜெபிக்கிறதுக்கு உண்டான அந்த உற்சாகம் போய் ஒரு சோர்வை உள்ளத்தில் கொண்டு வந்துடும். இப்போ அதாவது ஜெபத்துக்கு விரோதமாக சாத்தான் பயன்படுத்துகிற பல ஆயுதங்கள் இருக்கிறது. ஜெபத்தை தடுக்கிறதற்கு ஒரு மனதை கெடுக்கிறது, சிந்தனையில் குழப்புறது, பயத்தை உண்டாக்குறது, ஒரு மாதிரி சோர்வை கொண்டு வருகிற ஆவி இது. அதே மாதிரி இந்த சோர்வு என்பது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். நம்மளை சோர்ந்து போக வச்சிடணும், இவங்களை தொடர்ந்து ஜெபிக்க விடக்கூடாது. ஏன்னா ஜெபம்னாலே பிசாசுக்கு பிடிக்காது, அது அவனை பாதிக்கிற விஷயம். நம்முடைய ஜெபம் சாத்தானை பாதிக்கும், அவனுடைய ராஜ்யத்தை பாதிக்கும். அதனால் ஜெபிக்கிற மக்களை தான் குறி வச்சு காரியங்களை செய்வான். நீங்கள் தானியேல் பாருங்கள், 3 வேளை தவறாமல் ஜெபிச்சதுனால சாத்தானுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுது. சாத்தானால் பாபிலோன் தேசத்தில் செயல்பட முடியலை, அதான் உண்மை. அதனால தான் இவன் ஜெபிக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, இவனை 30 நாளாவது ஜெபிக்க விடாமல் பண்ணணும், அதுக்காக ஒரு சட்டமே கொண்டு வரான். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஒரு 30 நாள் ஜெபிக்காமல் இருந்த போது சாத்தான் தான் காரியத்தை சாதிச்சிருவான். அந்த மாதிரி இப்போ ஜெபத்துக்கு விரோதமாக அவ்வளவு தந்திரமாக எழும்புகிறவன். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக்க, லூக்கா 18 அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலே இயேசுவே அழகாக ஒரு காரியம் சொல்லி கொடுக்கிறார். என்னென்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாங்க. நியாயாதிபதிகிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஆள் கடவுள் பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறது இல்லை. இந்த விதவை ஐயா எனக்கு நீதி செய்யன்னு கேட்டால் சட்டையே பண்ண மாட்டான். ஆனால் இந்த அம்மா திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா தொந்தரவு பண்ணுற பார்த்துட்டு இது தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுமேன்றதுக்காக கூப்பிட்டு அவளை விசாரிச்சானா. இதை இயேசு உதாரணமாக சொல்லி, ஒரு தேவ பயம் இல்லாத மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதியே ஒருத்தர் திரும்ப 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 போய் விண்ணப்பம் பண்ணினா அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறானே, நீதி உள்ள தேவன், அன்புள்ள ஆண்டவர், மக்கள் மேலே மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? அவர் ஜெபத்தை கேட்க. அதுக்கு தான் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நம்ம எப்போவுமே ரொம்ப அவசரப்படுவோம். காலையில் ஜெபிச்சா சாயங்காலத்தில் பதில் வந்துடணும். ஆமாம், ஆண்டவர் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நீடிய பொறுமையாக அவர் பதில் தருகிறவர். அவர் ஒரு ஜெபத்தை நம்ம கேட்டால் எந்த டைமில் பதில் கொடுக்கணும், எந்த டைமில் இது பதில் கொடுத்தா அவங்களுக்கு சரியாக பிரயோஜனமாக இருக்கும், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதன்படி அவர் பதில் தருவார். ஆனால் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும், ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. மூடி பிரசங்கியார்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஐயா என் கணவர் ரட்சிக்கப்பட 5 வருஷமாக ஜெபிக்கிற ஐயா, ஒரு மாற்றமும் இல்லை, ஜெபம் என்னையா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி விடாமல் ஜெபிக்கிறேன், உபவாசெல்லாம் பண்ணுறேன், என் கணவர் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு ப்ரேயர் டைரி வச்சுருப்பாராம் பைபிளோட. அந்த டைரியை திறந்து
இதை பாருமா, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பேரை எழுதி வச்சு அவங்க ரட்சிக்கப்படணும்னு 18 வருஷமாக ஜெபிக்கிறேன், இன்னும் பதில் வரலை. ஆனால் நான் ஜெபத்தை விடலை, கட்டாயம் ஆண்டவர் ரட்சிப்பான்னு தொடர்ந்து ஜெபிக்கிறேன்னொன்னே இந்தம்மா யோசனை, இவ்வளோ பெரிய ஊழியக்காரரை இத்தனை வருஷம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரா, நானும் விட மாட்டேன், கணவர் ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஜெபிக்கிறேன்னு தீர்மானம் எடுத்தாங்களாம். அப்போ தேவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு காலங்களை வச்சிருக்கிறார். சில காரியம் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே சகரியா எலிசபெத் குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். சகரியா வந்து ஊழியத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்போ ரிட்டையர்ட் ஆகிற வயசு வந்துட்டு வயசாகி போச்சு. அப்போ வந்து கடைசி வருஷம் அவருக்கு, அவர் வந்து தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்த போகும்போது தேவதூதன் வந்து நின்று அவன் தேவதூதனை பார்த்து என்ன சொல்கிறான், அவர் பயப்படுறார் தேவதூதனை பார்த்தோன்னே. ஏன்னா இது வரைக்கும் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே 13ஆம் வசனத்தில் தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தரப்போறான்னு செய்து சொன்ன என்ன பண்ணியிருக்கணும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் ஜெபம் அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து, நான் வந்து வயசாகி போச்சு, எனக்கு என் மனைவி கிழவி ஆயிட்டா, அது எப்படி ஆகும் இப்போ, அதனால் இனி அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் உன் ஜெபம் கேட்கப்பட்டுன்னு சொல்கிறான் தேவதூதன். அப்போ இப்போ அவர் ஜெபிச்சிருந்தால் சந்தோஷப்பட்டு துதிச்சிருப்பார். அப்போ என்ன அர்த்தம், இவர் 15 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணது, 20 வருஷத்துக்கு முன்னால் ஜெபிச்சார், அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருந்துப்பார். இப்போ அந்த ஜெபத்தை விட்டுட்டேன், வயசாகி போச்சு, இனிமேல் அந்த ஜெபத்துக்கு பதில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த டைமில் என்னைக்கோ ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுக்குறார். அப்போது நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபித்தால் பரலோகத்தில் தேவன் அதை கவனமாக கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் தர ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். சில சமயத்தில் இனி நடக்காது அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும் தேவன் பதில் கொடுப்பார். அதனால தான் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பது. இப்போ எலியா பாருங்கள், அதாவது எலியா ஜெபிக்கிறார். அது வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் மழைக்காக ஜெபிக்க போகிறார். அப்போ அவர் முழங்கால் படியிட்டு ஒரு முறை ஜெபிச்சுட்டு, நீ சமுத்திர முகமாய் பாருன்னு வேலைக்காரன்னு சொல்கிறார். ஏன் சமுத்திரமுகமாக பார்க்கணும் அப்படின்னா, மழைக்காக ஜெபிக்கிறார். மழைக்குரிய அறிகுறி தெரியுதா பாரு, மேகம் வருதா பாருன்றார். ஒன்றும் தெரியல, எல்லாம் கிளியராக இருக்குன்றார். இன்னொரு முறை ஜெபிக்கிற, இன்னொரு முறை போய் பாரு, அப்பமும் பதில் வரல. இன்னொரு முறை ஜெபிக்கிறார். 7 முறை ஜெபிச்ச பிறகும் பதில் வரல. 8ஆவது முறை ஜெபிக்கும் போது தான் அவர் சொல்கிற உள்ளங்கேளவு மேகம் வந்திருக்குது. அப்போ எலியாவே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்போது 7 முறை ஜெபித்த பதிலுக்கான அடையாளமே தெரியல. ஆனால் அவர் ஜெபத்தை விடலை. ஆண்டவர் மழை தருவார், அவர் சொல்லி இருக்கிறார் தருவார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அறிந்ததுனால ஜெபிக்கிறார். அப்போ அந்த மழை வரும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கிறார். சோர்ந்து போகாமல் திரும்ப 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 அந்த காரியத்துக்கு ஜெபிச்சு அந்த அற்புதத்தை அவர் கண்டார். அதனால் நாம் வந்து ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஏற்ற வேளையில் ஆண்டவர் பதில் தருவார். இப்போ சுகத்துக்காக ஜெபித்தாலும் சரி, ஒரு போராட்டத்துக்காக ஜெபித்தாலும் சரி, குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபித்தாலும் சரி, அந்த ஜெபம் பூரணப்படும் போது அந்த அற்புதம் நடக்கும். ஸோ ஜெபத்துலேயும் ஒரு பூரணம் இருக்குது. சில ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும். சில ஜெபத்துக்கு அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற அளவில் நம்முடைய ஜெபம் தூபமாக பரலோகத்துக்கு போகணும். ஆண்டு சொல்கிறாரு, நம்முடைய கண்ணீரை கணக்கு வைக்கிறார், துருத்தியில் வைக்கிறார். அப்போ ஒரு பாட்டில்னு சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் ஒரு நம்ம இங்கே வடிக்கிற கண்ணீரை தேவதூதில் சேர்த்து வைக்கிறாங்க பாட்டிலில். அப்போது இந்த அற்புதம் நடக்குன்னா இவ்வளோ கண்ணீர் சிந்தப்படணும். அது பாதி தான் வந்திருக்குன்னா அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய கண்ணீர் நிரம்பின உடனே அற்புதம் நடந்துடும். அந்த ஜெபத்தினுடைய அளவு பூரணப்படணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெப அளவு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே ஹீலிங் ஆயிரும், ஒரு நாள் ஜெபிச்சோன்னு சுகமாயிரும். சில காரியத்திற்கு அவங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது இருக்கும்.
அந்த போதுமான அளவு பரலோகம் எதிர்பார்க்கிற அளவு ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். எஸ், பக்கத்துல உட்கார்ந்திருக்க போறோம். ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். இப்போ பர்திமை குருடன் வந்து தாவீதுக்குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே ஏசு அவனை கூப்பிடுறார். அவனை கூட்டிட்டு வாங்க. வந்த உடனே என்னை கூப்பிட்டல, நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அவனுக்கு நிறைய தேவை இருக்குது. இப்போ நம்ம கிறிஸ்தவனுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஏன் பெற்றுக்கொள்றது இல்லைன்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள். பரிதிமை இப்போ கண் தெரில. பிச்சை ஆண்டவரே எனக்கு கண் தெரில, அதனால் எனக்கு கண் பார்வை வேணும். ரெண்டாவது, கண் தெரியாதனால நான் தர்மம் எடுக்கிறேன், எனக்கு பிச்சை போடுறாங்க. கண் தெரிஞ்சிட்டா யாரும் பிச்சை போட மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வேலை வேணும். இதுவரை கண் தெரியலன்னு யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்கல. அதனால் எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும். அப்புறம் இப்போ எனக்கு சொந்தமாக வீடு இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரனா அப்படி கஷ்டப்படுறேன். அவனுக்கு நிறைய தேவை இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்தால் எதுலேயுமே நோக்கம் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, நான் அவனுக்கு என்ன செய்யணும், இப்போ என்ன வேணும், எதில் உங்களுக்கு அற்புதம் வேணும், அதை பாயிண்ட் அவுட் பண்ணி குறிப்பாக கேட்டால் அற்புதத்தை பெற முடியும். இப்போ சொல்ல இயேசுவை ஆசீர்வதி இந்த ஆண்டு சொல்லுவார், என்கிட்ட லட்சக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும். இதைத்தான் முதல்ல கிறிஸ்தவ தெரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு வாழ்நாள் முழுதும் யோசித்த நிறைய தேவைகள் இருக்கலாம். இந்த டைமில் இப்போ உனக்கு என்ன வேணும், ப்ரியாரிட்டி. அது வந்து நீங்கள் குறிப்பாக சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அப்போ தான் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்போடு ஜெபிச்சா தான் அற்புதத்தை பார்க்க முடியும். அப்போ ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலை அப்படின்றத வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவில் சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி ஜெபிக்காமல் இருக்கலாம், ஒரு ஜெபத்துக்கு எந்த அளவு ஜெபிக்கணுமோ அந்த அளவு ஜெபிக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் கூட இருக்கிறது. இதை அறிந்து நம்ம கரெக்டாக ஜெபிச்சிட்டோன்னா கட்டாயம் அந்த ஜெபத்தில் அற்புதம் நடக்கும். அந்த காலத்தில் அற்புதம் நடந்துடும். ஒரு நாள் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அந்த ஜெபத்தில் இன்னொன்று என்னன்னாக்கி 3 பதில் தருவார். இதை விளங்கி கொள்ளாதான் இன்னொரு பிரச்சனை. ஜெபிச்ச உடனே ஒரு ஜெபத்தை எஸ் சொல்லுவார் உடனே. இது மட்டும்தான் நமக்கு விளங்கும். எஸ் சொல்லிட்டா ஜெபத்து பதில் வந்துட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படின்னு. சில ஜெபத்துக்கு நோ சொல்லுவார். இதை நம்ம காதிலே வாங்குறதில்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனை. அப்போ ஆண்டவர் நோ சொல்லிட்டு, ஆண்டவரே அதுக்காக ஸ்தோத்திரம், அப்போ நம்ம கேட்குறபடி அவர் பதில் தரல அப்படின்னாலும் அதை சந்தோஷமாக பதில் தான் அது ஏற்றுக்கொள்ளணும். சில ஜெபத்துக்கு வெயிட் அப்படின்னு பதில் கொடுப்பார். வெயிட், நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், விடக்கூடாது ஜெபத்தை மாத்திரம்.